Hi friends, welcome back to my channel. என்னோட 90 days weight loss challengeல இது வரைக்கும் வந்துட்டு 6 weeks கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏற்கனவே நான் 5 weeksக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 5 weeksக்கு வந்துட்டு நான் 7.5 kilograms weight reduce பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 6th week எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டே 35 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 70 kilograms இருந்துச்சு. 1 week அப்புறமா டே 42 அன்றைக்கி என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 69.6 கிலோகிராம் இருந்துச்சு. ஸோ இந்த 7 டேஸில் எனக்கு 400 grams மட்டும்தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லா வீக்குமே நம்மளுக்கு ஒரே மாதிரி வெயிட் ரெடியூஸ் ஆகாது. ஒரு வீக் வந்து 1 கிலோ ரெடியூஸ் ஆகும், ஒரு வீக் வந்துட்டு 1.5 கூட ரெடியூஸ் ஆகும். அதனால் வெயிட் ரெடியூஸ் ஆகலைங்கிறதுனால நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. என்ன எஃபர்ட் போட்டோமோ அதே மாதிரி எஃபர்ட் போட்டே இருங்க, கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேரட், ஒரு கியூக்கம்பர், கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளை சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், ஒரு பாயில்டு ஒயிட் எக் எடுத்திருக்கேன். ஸோ மிட் மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய நெல்லிக்காய், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் வந்துட்டு பெருங்காயத்தூள், உப்பு, தண்ணி ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கனும் ட்ரை கலர் கேப்சிகம் போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் பாயில்டு வெஜிடபிள்ஸ், இதில் கேரட், பீன்ஸ் அண்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பு தோசை கூட பருப்பு எடுத்திருக்கேன். ஈவினிங் வந்துட்டு நான் ஒரு 11,000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு நடந்திருக்கேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா வீட் உப்புமா, பீட்ரூட் பொரியல், ஒரு பாயில்டு எக் ஒயிட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ராஜ்மா சுண்டல் எடுத்திருக்கேன், கேரட் பீன்ஸ் பொரியல், ஒரு இட்லி கூட வந்து ராஜ்மா குழம்பு எடுத்திருக்கேன். சேம் வந்துட்டு கறி லீஃப் அண்டு நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் கலந்த ஜூஸ் தான் எடுத்திருந்தேன் மிட் மார்னிங்க்கு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கூட ட்ரை கலர் கேப்சிகம் போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு சப்பாத்தி, கீரை பொரியல் எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சமாக வெள்ளை சுண்டல் குழம்பு எடுத்திருக்கேன். நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா 10,800 ஸ்டெப்ஸ் வாக்கிங் போயிருக்கேன். ஸோ நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி கூட வந்துட்டு பன்னீர் கிரேவி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா 3 பாயில்டு எக் ஒயிட்ஸ், கொஞ்சமாக ப்ரௌன் சுண்டல் எடுத்திருக்கேன், பாயில் பண்ணது. மிட் மார்னிங்க்கு கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் கலந்த ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அடுத்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாயில்டு சிக்கன், ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக சிக்கன் கிரேவி, அப்புறம் பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கேரட், பீன்ஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் நான் 13,000 ஸ்டெப்ஸ் வாக் போயிருக்கேன். நைட் பார்த்திங்கன்னா 3 பாயில்டு எக் ஒயிட்ஸ், அப்புறமா வந்துட்டு வெஜிடபிள் சாலட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கேரட், குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, சால்ட், பெப்பர், ஜீரா பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் இந்த வீக்கும் வந்துட்டு 3 டேஸ்க்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், மற்ற டேஸில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் வந்து புது வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.